அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு மல்டி வெஜிடபிள் பொரிச்ச குழம்பு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபுல் செய்முறை விளக்கம், அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்து பயன்பெறலாம். இப்ப நாம வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வாழைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ முதல்ல நம்ம இந்த காய்கறிகள்லாம் நல்லா அலம்பிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதா இது மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோம். இந்த மல்டி வெஜிடபிள் பொரிச்ச குழம்புக்கு நாம தேவையான காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது சூட் ஆகுமோ அதை எடுத்துக்காங்க. நாம வந்து ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கோம், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 10-12 பீன்ஸ், அப்புறம் வந்து 3 கேரட், ஒரே ஒரு வயலட் கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், ஒரு தக்காளி மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நறுக்கி வச்ச பிறகு நாம வந்து இதுக்கு தேவையான ஒரு அந்த ஸ்பைசஸ், ஒரு தேங்காய் கலவையை வந்து தயார் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்காங்க, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து தனியா எடுத்து வச்சுக்காங்க, கொத்தமல்லி இலை, அப்புறம் மிளகாய் வத்தல் எடுத்துக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்காங்க. மிக்சியில ஜார்ல போட்டு ஒரு தக்காளியையும் அதனோட சேர்த்து நல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சு வச்சுக்கணும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை நம்ம சின்ன சின்னதா நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிளகு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன், சீரகம் 1 ஸ்பூனு, 4 மிளகாய் வத்தல், அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தனியா ஆட் பண்றோம், பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், அப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், எல்லாமே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெந்தயமும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே நம்ம தண்ணி ஊத்தாம நல்லா கெட்டியா அரைச்சு வச்சுக்கணும். தண்ணி ஊத்தக்கூடாது, கெட்டியா அரைச்சு வச்சுட்டு நாம வந்து அடுத்ததா இப்ப நான் வந்து அடுப்புல ஒரு குக்கர் பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த குக்கர் பாத்திரம் காஞ்ச பிறகு அதுல ஒரு நல்ல 2 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் இதுல ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதுல ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அது நல்ல பொரிஞ்ச பிறகு நாம வந்து இந்த நறுக்கி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்றோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட், பீன்ஸ், மல்டி வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது,